மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் மரியாதை செலுத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், இன்று அதிகாலை முதலே தேமுதிக தொண்டர்களும் பொதுமக்களும் தமிழகத்தோட பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்தும் அவரோட நினைவிடத்துக்கு வந்து மரியாதை செலுத்துற காட்சிகளை பார்க்க முடியுது. இப்ப மக்களோட வரத்தும் தொண்டர்களோட வரத்தும் எப்படி இருக்கு? அவங்களோட மனநிலை என்னவா இருக்கு? தேமுதிகவினுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்தினுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாள் ஒட்டி கட்சி சார்பாக குரு பூஜை நிகழ்வு கொண்டாடப்பட்டு வருகிறது. நினைவிடம் இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய காட்சிகளை தான் ஒளிப்பதிவாளர் மது காண்பித்துக் கொண்டிருக்கிறார். பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அமைதி பேரணி நடத்தி முடித்த இந்த நேரத்திற்கு பிறகும் வரக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவதற்காக ஏராளமான தொண்டர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். பெண்களும் வரக்கூடிய வருகையினுடைய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். காலை 5 மணி முதலே தொண்டர்கள் வருகை இருந்து கொண்டே இருக்கிறது. அதே போன்று அரசியல் கட்சி தலைவர்களும் ஒரு புறம் மரியாதை செலுத்துவதற்காக வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். வரக்கூடிய பொதுமக்கள் தொண்டர்கள் நிர்வாகிகளை உள்ளே நினைவிடத்திற்கு அனுப்புவதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்திருக்கக்கூடிய காரணத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. காட்சிகளை ஒளிப்பதிவாளர் மது காண்பித்துக் கொண்டிருக்கிறார். வெளிப்பகுதியில் ஒரு புறம் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். கோயம்பேடு மேம்பாலத்தினுடைய சர்வீஸ் சாலை மூடப்பட்டிருக்கிறது. திருமங்கலத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் கோயம்பேடு நோக்கி செல்கிறது. பல மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். அதாவது தேமுதிகனுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே திரையுலகில் இருக்கும்போது ஏராளமான ரசிகர் மன்றம் எல்லாம் வைத்திருந்தார்கள். எனவே முதலாம் ஆண்டு நினைவு நாள் கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் நேரடியாகவே வந்து நினைவிடத்தில் மரியாதை செலுத்த வேண்டும் என்ற ஒரு முன்முயற்சியில் தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள். பல மாவட்டங்களிலிருந்தும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இன்று முழுவதுமே பல மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய சூழல் இருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ராஜவேலு நம்மோடு இருக்க அவரோட பேசுவோம். சார் வணக்கம். இப்போ நீங்க தேமுதிகவில் எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? விஜயகாந்தை நேர்ல பார்த்துருக்கிறீங்களா? அவரோட இறப்புக்கு நீங்க இந்த இடத்துல வந்திருந்தீங்களா? இப்போ இங்க வர்றதுக்கான ஏற்பாடுகள் எப்படி இருக்கு சார்? ஏற்பாடெல்லாம் சிறப்பா இருக்கு. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே நான் விஜயகாந்த் அவர்களுடைய தீவிர ஃபேனா மட்டும் இல்லை, ஒரு தொண்டனாகவும் இருக்கேன். நினைவு தெரிஞ்ச பிறந்து அவர் சினிமாவில் காட்டின மனிதநேயத்தை காப்பாற்ற ஒரு மனிதநேய கொள்கைக்கும் அவர் கொள்கையாக மட்டும் வச்சுக்காம அதை செயல்முறைப்படுத்தியிருக்காரு. நிறைய பேருக்கு உணவு வழங்கியிருக்காரு. சீற்றங்கள் நடந்தப்ப நேரடியாக போய் கள ஆய்வு பண்ணி உதவிகள் நிறைய வழங்கியிருக்காரு. அந்த மாதிரி எண்ணற்ற செயல்கள் சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நினைவுக்கு வர்றதும் இருக்கலாம், நினைவுக்கு தவறுனதும் இருக்கலாம். எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் அதை தாண்டி நிறைய விஷயங்களும் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் திடீர்னு நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாருன்னும் போது ஒரு சொல்ல முடியாத துயரம். அதை அங்கிருந்தே வெளிப்படுத்துறதை தாண்டி நேரில் வந்து அட்லீஸ்ட் கிட்ட போக முடியலன்னா கூட நம்ம ஒரு தொலைவில் நின்னாச்சும் நம்ம பாத்திர முடியாதான்ற ஒரு ஏக்கத்தில் நாங்கள் அதாவது இறந்தார் இல்லைங்களா, அப்போ இங்கே வந்தோம். நேரடியாக வந்தப்ப உள்ள எங்களை பார்க்க அலோவ் பண்ணல. என்னன்றதுனா அப்போ தீவுத்திடலுக்கு மாத்திரதா இருந்தாங்க. தீவுத்திடலுக்கு மாத்திரதா இருந்ததுனால நாங்கள் உடனே தீவுத்திடலுக்கு நானும் இவரும் நானும் தான் வந்தோம். நாங்கள் 2 பேரும் தீவுத்திடலுக்கு போயிட்டோம். முருகன் இருக்கிறாரு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பகுதி நிர்வாகியாக ஒரு ஆக்டிவா இருக்கிறீங்க. கட்சியில செயல்படும் போது நீங்க வந்து விஜயகாந்தை நேரில் சந்திச்சிருக்கீங்களா? அவருடைய மறக்க முடியாத நினைவுகள் என்ன? இன்னைக்கு நேரில் வர்றதுக்கான காரணம்? அவர் வந்து மறக்க முடியாத நினைவுன்னா அவர் எண்ணற்ற நன்மைகளை செஞ்சிருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு சொல்லிக்கக்கூடிய அளவில் தலைவர்கள்னு பார்த்தா சிறந்த தலைவர் அவராக தான் இருக்காரு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த ஒரு சுயநலம் இல்லாம ஒரு நன்மை செஞ்ச தலைவர்னா கேப்டன் மட்டும்தான். அவர் சினிமாவில் மட்டும் இல்லை, நிஜ வாழ்க்கையிலும் ரியலா செஞ்சிருக்காரு. அது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கைமாறு இல்லாம இன்ன வரையிலும் செஞ்சிருக்காரு. ஏழைகளுக்காக உதவி கூட ஒரு தலைவராக இன்ன வரையிலும் இருக்காரு. அதனால அவருக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தணுன்றது என்னோட விருப்பம். ஒரு போட்டோ வச்சு அஞ்சலி செலுத்துறதால ஒரு என்னோட மட்டும்தான் போவோம். அவரை நேரில் இருக்கிறதுனால இத்தனை லட்சம் மக்கள் வந்து சந்திக்கிறாங்க. இதை விட வேற பெருமை எங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை.
இப்போ நீங்க நேர்ல வந்திருக்கிறீங்க, உங்க மாவட்டத்துல மரியாதை செலுத்துவதற்கு உங்களோட நிர்வாகிகளா என்ன ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க? நேத்து எப்படி நடந்தது, இன்னைக்கு எப்படி நிலைமை இருக்கு? இன்னைக்கு சென்னைக்கு வர்றதுனால நேற்று மதியமே எல்லாம் முடிச்சிட்டோம். அங்கேயே அவங்கவுங்க ஊர்ல கிராமத்துல அங்க போட்டோ வச்சு மாலை செலுத்தி அஞ்சலி செலுத்திட்டு இன்னைக்கு அவரை நேரில் இங்கே வந்து அஞ்சலி செலுத்தணுன்றதுக்காக நேரில் வந்திருக்கிறோம். நேற்றுவே வந்து எல்லாம் விழா செஞ்சாங்க. இன்னைக்கு வராத மக்கள் வந்து அங்கே செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து அவருக்காக வந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு செயல். எதிர்பார்த்த ஒரு உதவிக்காகவோ யாரும் எதிர்பார்க்கல. அவர் செஞ்ச நன்மைக்காக நன்றி கடனை மக்கள் நினைக்கிறாங்க. இதுதான் மக்களும் விருப்பம். மக்களை நேசித்த ஒரு தலைவர், மக்கள் அவரை நேசிக்கிறார். இதுக்காக நாங்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினதாக இன்னைக்கு வேலையெல்லாம் விட்டுட்டு கடையெல்லாம் மூடிட்டு இன்னைக்கு வேலையாக விட்டு அவர் அஞ்சலி செலுத்துன்ற ஒரே நோக்கத்துக்காக காலையில் 5 மணிலேருந்து காத்திருக்கிறோம். இப்போ அந்நியார் முடிச்சதும் நாங்கள் அஞ்சலி செலுத்த வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. கடந்த ஆண்டு தலைவர் விஜயகாந்த் மறைந்து ஓராண்டு கடந்தும் கூட அவர் மேல இருக்கிற அன்பும் பற்றும், அவரை இழந்து வாழ்ற தொண்டர்கள் பேசுறதுல இருந்தே வேதனையை புரிஞ்சுக்க முடியுது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார்.